Hi friends and குட்டீஸ், இன்னைக்கு நம்ம வேஸ்ட் அட்டையை வச்சு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பெரிய சைஸ் சர்க்கிளும் சின்ன சைஸ் சர்க்கிளும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அளவுலாம் கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சாலே போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஃப்ளவர் மேக் பண்ண போகிறேன். ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அது மாதிரி வந்துட்டு கர்வ் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்காதவங்க போன வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம கர்வ் வரைஞ்சிருக்கோம்ல, அதை வந்துட்டு கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கட் பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நமக்கு ஃப்ளவர் ஷேப்பில் வந்திருக்கும். சென்டரில் வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ்க்கெலாம் டெக்கரேட் பண்ணுற மாதிரி குட்டியாக நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ ஒரு பெட்டல்ஸ், அதாவது 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி 2 பெட்டல்ஸும் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நடுவில் வந்துட்டு நான் பாம் மாதிரி இருக்கும்ல, அதை வந்துட்டு நான் வச்சு குட்டியாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நான் ஆல்ரெடி வந்துட்டு 4 ரெடி பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 5 பூ வந்து வேணும். நான் ரெட் கலர் பேப்பரில் குட்டி சர்க்கிள் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி விசிறிக்கெலாம் வந்துட்டு மாற்றி ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபோல்ட் பண்ணதே 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஹார்ட் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ஹார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி நான் ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். மொத்தம் 2 ஹார்ட் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் லீஃப் வந்து ஒன்று ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி க்ரீன் கலர்லேயே வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இது மட்டும் ஃபோல்ட் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால வந்துட்டு லீஃபையும் நான் வந்துட்டு இப்போ மாற்றி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் 3Dயாக நமக்கு வந்து தெரியும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு லீஃபையும் நம்ம இன்றைக்கி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி விரிச்சு விட்டிங்கன்னா அழகாக நமக்கு வந்து கிடைக்கும். இது மாதிரி ஆல்ரெடி ஒன்று நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கலர் சார்ட்டில் நான் வந்துட்டு ஒரு 2 பேர்டு வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். பிளாக் கலர் சார்ட்டை வந்துட்டு நீங்கள் 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடில் வந்துட்டு பேர்டு வரைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு டபுள் சைடில் வந்து பேர்டு கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு வரைஞ்ச பேர்டை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு பேர்டு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேர்டு வந்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 2 வந்துட்டு கிடைக்கும். தனித்தனியாக வந்துட்டு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட வந்துட்டு இறகு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு நான் நேவி ப்ளூ கலரில் வந்துட்டு குட்டியாக ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். விங்ஸ் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்க மாதிரி. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த பேர்டோட அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி 2 பேர்டுக்குமே நம்ம வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். அதான் பேர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ கண்ணுக்கு வந்துட்டு நான் ஒயிட் கலர் பேப்பரில் வந்து பஞ்சிங் மிஷினால் பஞ்ச் பண்ணி 2 எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்ணுக்கிட்ட ஒயிட் கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ இதுவும் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி 5 ஃப்ளவர்ஸ், அப்புறம் வந்து 2 லீஃப், 2 பேர்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே வந்துட்டு இந்த ரவுண்டு சர்க்கிள் வந்து கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்துட்டு சின்ன சர்க்கிளில் மேலே இந்த மாதிரி டாப்பில் வந்து ஒட்டிக்கோங்க பெரிய சர்க்கிளோட. இப்போ இதுக்கு வந்துட்டு பிளாக் கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். பிளாக் கலர் பண்ணால் நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு வேறு கலர் வந்துட்டு பண்ணாலுமே வந்துட்டு அதுவுமே அழகாக இருக்கும். பெயிண்ட் பண்ணுறது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்துட்டு இன்றைக்கி பிளாக் கலர் வந்து பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பேர்டு வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். சின்ன வளையத்தில் வந்துட்டு நான் எப்படி ஒட்டுறேனோ அதே மாதிரி பேர்டு வந்து ஒட்டிக்கோங்க. 2 பேர்டுமே பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே டாப்பில் வந்துட்டு ஒரு ஹார்ட்டும் 2 பேர்டுக்கு நடுவில் ஒரு ஹார்ட்டும் ஒட்டிட்டு இப்போ கீழே இருக்க வளையத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ளவர்ஸ், அதை வந்துட்டு ஒவ்வொரு கலரும் மாற்றி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், 5 பூ வந்துட்டு ஒட்டியாச்சு. இப்போ 2 கார்னர்லேயே வந்துட்டு க்ரீன் கலர் லீஃப் வந்து வச்சுக்க போகிறோம். எல்லாம் நம்ம வால் ஹேங்கிங் ரெடி பண்ணிட்டோம். இந்த பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எம்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாம் மாதிரி குட்டியாக இருக்கும்ல, அதை வந்துட்டு 4 நாள் ஒட்டிக்கோங்க 2 கார்னர்லேயும். நான் வந்துட்டு சும்மா எம்டியாக இருக்கே அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ குட்டி வளையத்துக்கு 2 மட்டும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி கலர் கலராக ஒட்டினீங்கன்னா அதுவுமே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு வால் ஹேங்கிங் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நூல் வந்துட்டு பின்னாடி ஹேங் பண்ணுறதுக்காக வேணும்ல, அதுக்காக பேக் சைடில் டாப்பில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி மஃப்ளர் நூல் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வேஸ்ட் அட்டையில் வந்துட்டு சூப்பரான வால் ஹேங்கிங் பண்ணியாச்சு. உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் வால் ஹேங்கிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு வேஸ்ட் அட்டையை வச்சு நம்ம வால் ஹேங்கிங் பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.